சென்னை வானகரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய விஜய், அன்பு மற்றும் கருணை ஆகியவையே அனைத்திற்கும் அடிப்படை என்றும் இவை இரண்டும் கலந்த வடிவம்தான் தாய் உள்ளம் என்று குறிப்பிட்டார். நம் தமிழ்நாடு மண்ணும் அத்தகைய தாய் குணம் கொண்ட மண் தான் என்று கூறிய அவர், ஒரு தாய்க்கு எப்படி எல்லா பிள்ளைகளும் சமமோ அதே போல தமிழ்நாட்டில் பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் என அனைத்து பண்டிகைகளையும் மக்கள் பாகுபாடின்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதாக தெரிவித்தார். வாழ்க்கை முறையும் வழிபடும் முறையும் வெவ்வேறாக இருந்தாலும் நம் அனைவரும் அடிப்படையில் சகோதரர்கள் என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்தார். தான் அரசியலுக்கு வந்த பிறகு கடவுள் நம்பிக்கை உண்டு என்று அறிவித்ததற்கான காரணத்தையும் விஜய் விளக்கினார். உண்மையான நம்பிக்கை என்பது நல்லிணக்கத்தை விதைக்கும் என்றும் அது மற்றவர்களுடைய நம்பிக்கையை மதிக்க கற்றுக் கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். அத்தகைய நம்பிக்கை இருந்துவிட்டாலே எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் வென்றுவிட முடியும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு இளைஞனின் வரலாற்றை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு இளைஞனின் மீது பொறாமை கொண்டு அவனது சொந்த சகோதரர்களை அவனை பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டனர். ஆனால் அந்த இளைஞன் சோர்ந்து போகாமல் அதிலிருந்து மீண்டு வந்து அந்த நாட்டிற்கே அரசனாக மாறினான். அரசனானது மட்டுமல்லாமல் தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களையும் அந்த நாட்டையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான் என்று அந்த வரலாற்றை விவரித்தார். மேலும் அந்த வரலாறு யாரை பற்றியது என்று நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை என்றும் உங்கள் எல்லோருக்கும் அது நன்றாகவே தெரியும் என்று அவர் சூசகமாக குறிப்பிட்டார். கடவுளின் அருளும் மக்களை மனதார நேசிக்கும் அன்பும் அதீத வலிமையும் உழைப்பும் இருந்தால் எவ்வளவு பெரிய போரையும் எத்தகைய எதிரிகளையும் வெல்லலாம் என்பதையே இந்த வரலாறு நமக்கு உணர்த்துவதாக விஜய் தெரிவித்தார். மேலும் தானும் தனது கட்சியான தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்போம் என்றும் இதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்று தங்கள் கொள்கைக்கு பெயர் வைத்தது இந்த உறுதியின் காரணமாகத்தான் என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் பேசிய அவர், கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் என்று நம்பிக்கையூட்டும் வகையில் பேசிய விஜய் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் தனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் வெற்றி நிச்சயம் என்று தனது வழக்கமான முழக்கத்துடனும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வாசகத்துடனும் அவர் தனது உரையை நிறைவு செய்தார். இந்த விழாவில் மத பெரியோர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.